குட் மார்னிங் நண்பர்களே. இப்போ நான் வந்து கேரளா அஃபிஷியலாக ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கேரளா கிளம்பிட்டேன். இங்கேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவரை பிக்கப் பண்ண போனேன். போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பேக்கில் வச்சுட்டு பேக்கை பின்னாடி டைப் பண்ணிவிட்டு இங்கேருந்து திண்டுக்கல் வழியாக மூணார் கிளம்புறோம். திண்டுக்கல் தேனி வழியாக மூணார்லேருந்து அடிமாலி போகிறோம். ஆக்சுவலாக அதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ வந்து இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போக போக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து பைபாஸ் வந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நான் மெயின் ரோடு வழியாக போல், இங்கேருந்து சந்து வழியாகவே போயிடலாம். இங்கேருந்து பைபாஸுக்கு, திண்டுக்கல் பைபாஸ்க்கு. அதனால் உங்களுக்கு நான் பைபாஸ் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 5 minutes வந்து பைபாஸ் போயிடுவேன். என் ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ டைம் கரெக்டாக வந்து 3:45 ஆகுது. நான் இங்கேருந்து பைபாஸ் போகிறதுக்கு ஒரு 4 to 4:10 ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் அங்கே அவன் கிளம்பிட்டானான்னு சொல்லிட்டு தரல. கிளம்பிட்டேன்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். திங்ஸ்லாம் எடுத்து பேக்கில் எல்லாத்தையும் வச்சுட்டு ரோப் போட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு தான் கிளம்பணும். எல்லாமே எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மறந்தேன்னு சொல்லிட்டு தெரியல. அது இங்கே இருக்கிற வரைக்கும் ஞாபகம் வராதுங்க. இங்கேருந்து பைபாஸ் ஏறி ஒரு 25-30 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஐயோ அதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அது ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இல்லாத திங்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது கிடைக்கிற திங்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அங்கே வாங்கிக்கலாம். என்னடான்னு பார்த்தா அது எங்கேயுமே கிடைக்காத திங்ஸாக இருக்கும் கடைசியில் பார்த்தா. அது மாதிரி என்னத்தை மறந்தேன்னு சொல்லிட்டு தெரியல. மேக்ஸிமம் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பேக் பண்ணேன். சரி, ஓகேங்க. நான் இது மெயின் ரோடு வந்துட்டேன். இங்கேருந்து நான் உங்களுக்கு பைபாஸ் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அஃபிஷியலாக நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கரெக்டாக திண்டுக்கல் பைபாஸ் ரோடு. இங்கேருந்து தேனி வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் சம்திங் நினைக்கிறேன். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு 5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். இங்கே பைபாஸ் ஏரியாச்சு. இங்கேருந்து மணப்பாறை, திண்டுக்கல், தேனி, மூணார். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் பிரேக் எடுக்க போகிறேன். அப்போ கரெக்டாக டைம் வந்து 4:30 கரெக்டாக மூணாருக்கு. இங்கேருந்து நேராக மூணார் போகிறோம். நான் ஒரு மார்னிங் வந்து ஒரு 70-80 க்ரூஸ் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 90-100 டைமிங்கை பார்த்து பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஃபஸ்ட்டு வ்ளாகிங். ஸோ வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருக்க தான் செய்யும். நான் வந்து போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் வந்து ஒவ்வொரு எபிசோடாக பண்ணுறேன். எப்படின்னா இங்கேருந்து தேனி போகிற ஒரு எபிசோடு, தேனியிலேருந்து மூணார் ஒரு எபிசோடு, நிறையா பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வந்து ஃபுல்லாக வாட்ச்னா தேங்க்யூ. நீங்கள் பாருங்கள் vlog.
மூணாருக்கே ரூட் திரும்பிட்டு இது ஒரே ரோடு தாங்க. இங்க வந்து கட்டாயி போறலாம் தேவையில்லை. இங்க நேரமா திண்டுக்கல் டு தேனி டு மூணாறு, திண்டுக்கல் டு பழனி ரோடு போய் இது திண்டுக்கல் டு பழனி ரோடு வந்து ஒட்டச்சத்திரம் போக மாட்டோம். ஒட்டச்சத்திரம் போனாலும் கொடைக்கானல் ரோடு ரிட்டர்ன் அந்த ரூட்ல வர மாதிரி இருந்தா கொடைக்கானல் ரோடு போயிட்டு வந்துடும். ஜாலியா ஃபன் பண்ணிட்டே போலாம் காய். ரொம்ப மொட்டையெல்லாம் இருக்காது. நீங்க பாருங்க நல்லா இருக்கும். ஓகே கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன். தேங்க்யூ காய்ஸ், பாய். ஏன்னா பைக் இந்த டைம் வந்து நான் யாரையும் ஓட்ட விடல. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் பின்னாடியே. அவன் வந்து லாஸ்ட் டைம் வந்தவன் தான் ஆகணும். ஆனா வந்து இந்த டைம் நான் அவனை பைக் ஓட்ட விடக்கூடாதுன்னு இருக்கேன். நான் மட்டும்தான் பைக் ஓட்ட போறேன். என்ன ரீசன்னா வந்துட்டு நாங்கள் போன டைமே சம்பவம் பண்ணி விட்டான். பயந்துட்டான் அவன். இந்த ஹில்ஸ்ல ஓட்ட கொடுத்து ஆளு கூப்பிட்டு போய் கவுத்து விட்டான். விட்டுருந்தா வால்பாறை அதிரப்பள்ளி ரோட்ல வந்து உள்ள இறக்கியிருப்பான். குழிக்குள்ள மலை 2000 அடியோ 3000 அடியோ உள்ள இறக்கி இருந்திருப்பான் வண்டியை கொண்டு போய். நல்ல வேலை நம்ம வேகார் வந்து நம்மளை காப்பாத்திட்டான். நீ கவலைப்படாத மாப்பிள்ள, நான் உன்னை கூப்பிட்டு போய் சேஃபா சேர்த்து விட்டுறேன் திருச்சியில அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிரச்சனை இல்லாம கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்டாங்க. நம்ம வயலுக்கு வந்து நம்ம மேல ரொம்ப பாசம். அதனால நம்ம வேகார் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல. வேகார்னா வேற யாரும் இல்ல, நம்மளோட V3 தான். நம்ம மாப்பிள்ளைக்கு வச்சிருக்க பேரு வேகார். ஏன்னா நம்ம எப்படி சொல்றதுன்னா கேம் ஆஃப் த்ரான்ஸ், அதுல கேம் ஆஃப் த்ரான்ஸ்ல வந்து நம்ம டெனாரஸ் டார்கேரியன் அவருடைய அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட பையன் இருப்பான்ல, அவனோட டிராகனோட பேரு வேகார். எனக்கு வேகார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய டிராகன் தான். பெரிய டிராகன்னா உங்களுக்கு பெரிய டிராகன் கிடையாது, செகண்ட் பெரிய டிராகன் அது. அதனால வந்து எனக்கு வேகார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அரக்கேங்க வேகாரு. அதனால வேகார்னு என் பைக்குக்கு பேர் வச்சிருக்கேன். பையன் அரக்க மாதிரிங்க வரும். என்ன ரீசன்னா சிங்கிள் ஸ்ட்ரெச்ல 250-300 கிலோமீட்டர் நிப்பாட்டாம ஓட்டலாங்க தாராளமா, பயப்படாம போலாம். இருக்கிறதுலே வந்து ட்ராக் பர்பஸ்க்கும் சரி, ஸ்போர்ட்ஸுக்கும் சரி க்ரூசருக்கும் சரி V3 அடிச்சு வர வண்டியே கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சொல்றேன், தைரியமா பயப்படாம ஓட்டலாங்க. இங்க இருந்து நம்ம போயிட்டு 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி பைக் எடுத்துட்டு போறதுக்கு 2 லட்சத்துக்கு இந்த பைக் எடுத்துட்டு தாராளமா நம்ம வந்து போலாங்க லாங். என்னன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றதுனால இது வந்து கொஞ்சம் பேக் பெயின் வரும். அதுவுமே நீங்க வந்து ஹேண்டில் பார் ரைசர் போட்டீங்கன்னு வைங்களேன், பிரச்சனையே அடிச்சு நவுத்தி ஜாலியா விளையாண்டுக்கிட்டே போலாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் திண்டுக்கல். பார்ப்போம். எனக்கு வேற காதுக்குள்ள மணி சவுண்டா கேட்டுட்டே இருக்கு. நான் காலைல கோயிலுக்கு எதுக்கும் போலாங்க கிளம்புறப்போ சும்மா மனசுல மட்டும் நினைச்சுக்கிட்டேன், கடவுளே நான் வந்து எப்படியாச்சும் சேஃபா கூட்டத்தை சேர்த்து விட்டுரு, எந்த பிரச்சனையிலையும் மாட்டி விட்டுறாம நம்ம வேகார் பிரச்சனையில மாட்டி விட மாட்டான். இருந்தாலும் சப்போஸ் அங்க போய் ஏதாச்சும் 7:30 ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பைக்கை பத்தி இல்ல சொல்றேன், அங்க வேற ஏதாச்சும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அது மாதிரி ஆயிராம நம்ம வேகார் இருக்கிற வரைக்கும் நமக்கு பைக்குக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம மாப்பிள்ள நம்மளை சேஃபா கூட்டு வந்து விட்டுருவான்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. ஸோ வந்துட்டு பிரச்சனை இல்லை. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். கேரளால வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னா, லாஸ்ட் டைம் போனப்ப ஆப்போசிட்ல ரோடே தெரியலங்க, ஃபுல்லா ஒரு மிஸ்டா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டைம் பைக்ல ஃபாக் லேம்ப் செட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா விடவே இல்லை. நான் போய் பைக்கை சர்வீஸ் பண்றதுக்கே எனக்கு காலைல கொண்டு போய் விட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. அதனாலயே வந்துட்டு ஃபாக் லேம்ப் அவுட்டே கிட்ட செட் பண்ண தெரியலான்ட்டாரு. பைக்குக்கு வந்துட்டு இது மாட்டணும்னு நினைச்சேன், அதனால மொபைல் சார்ஜர் செட் பண்ணணும்னு நினைச்சேன், அதுவும் செட் பண்ண முடியல. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, என் பைக்குக்கு நான் வந்து ஸ்கிராட்ச் கார்டு வாங்கி 2 மாசம் கழிச்சுதாங்க நான் ஃபிட்டே பண்ணினேன். பொல்யூஷன் சர்டிபிகேட் எடுக்கலங்க. அது நினைச்சாதான் எனக்கு லைட்டா பகீர்னு இருக்கு. என்ன ரீசன்னா, கேரளால மேக்ஸிமம் பொல்யூஷன் சர்டிபிகேட் வேற கேட்கறாங்க எங்க கேரளால. ஸோ நம்ம ஊர்ல அதை பத்தி ஒரு இதே இல்லை. ஆனா கேரளாவை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க ரூல்ஸ்.
ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க கேரளால. பைக் மாடிஃபை பண்ணியிருக்க கூடாது, எக்ஸ்ட்ரா வந்து லைட்டு போட்டிருக்க கூடாது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது பண்றாங்க இருக்கிற வரைக்கும். ஆனா நம்ம சேஃப்டிக்காக தான் எக்ஸ்ட்ரா லைட்லாம் போடுறோம், அது போடக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ பார்ப்போம். இங்க போற வழியில எங்கேயாச்சும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட். ஆனால் நம்ம காலைல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மணிக்கெல்லாம் எனக்கு மூணார் ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு எங்கேயாச்சும் எடுக்கிற இடம் இருந்தா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்துருவோம். இல்லைன்னா அப்படியே பயந்து தான் ஓட்டணும். பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. சரி கைஸ், நான் அந்த திண்டுக்கல் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் வாக் பண்றேன். இப்போதைக்கு கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிட்டு போலான்னு இருக்கேன். ஓகே பாய் கைஸ். 2 சைடுமே நம்ம இப்போனா மணப்பாறை தாண்டிட்டாலே ஃபுல்லாக கிராமம் தான். நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி திருச்சியில இருந்து நம்ம வீட்டில இருந்து இது வரைக்கும் 66 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. ஆமாம், 66 கிலோமீட்டர் வந்திருக்கோம். கீரனூர் போற வேலை இல்லை நமக்கு. கீரனூர் வந்து புதுக்கோட்டை சைடு, இது வேற கீரனூர்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரைட் சைடு காட்டுது கீரனூர். ஏன்னா புதுக்கோட்டை வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கு. வந்து எனக்கு சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் லே போகணும்னு தான் நினைப்பாங்க. எனக்கு வந்து லே வந்து செகண்ட் தான். எனக்கு லே போகணும்னு ஆசை, ஆனா செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட பக்கத்து ஸ்டேட்டான கேரளா வந்து டாப் டு பாட்டம் எனக்கு ஃபுல்லா சுத்தி பார்க்கணுங்க. ஏன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளால வந்து நிறைய பிளேஸ் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஹிடன் பிளேஸே நிறைய இருக்குங்க. எனக்கு ஒரு 1 மந்த் நாளும் கேரளா ஃபுல்லா எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஃபுல்லா நம்ம அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு கேரளா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. எங்க இருந்துன்னா நம்ம திருவாண்டரம்ல இருந்து அந்த லாஸ்ட் ஊர் என்னமோ ஒரு ஊர் ஒன்று பார்த்தேன். ஐ திங்க் கோழிக்கூடுன்னு நினைக்கிறேன். கோழிக்கூடா இல்லைங்க, கோழிக்கூடு தான் நினைக்கிறேன். ஃபுல்லா A to Z அந்த டாப் டு பாட்டம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு சில பாலக்காடு போயிட்டு வந்துட்டேன். இது மூணார் செகண்ட் டைம் போறேன். அப்புறம் வந்து எங்க பாலக்காடு, மூணார் போயிட்டு வந்துட்டேன். வயநாடு போயிட்டு வந்துட்டேன். வயநாடுலாம் நான் எப்போ போனேன்னா இங்க இருந்து வயநாடு போனது எப்போ, வயநாடு வந்து வெள்ளம் வந்துச்சுல, ஃப்ளட் வந்துச்சுல, ஃப்ளட்டுக்கு முன்னாடி போனது வயநாடு. நான் போனப்பெல்லாம் செம்ம வெயிலுங்க வயநாடுல. கேரளாலாம் அவ்வளவு வெயில் அடிக்குமாடா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு வெயில் கேரளால. எனக்கு அது ஹில் ஸ்டேஷன் தான். ஆனா நொந்துட்டவங்க இங்க இருந்து கார்ல தான் போனோம். செம்ம லாங்குங்க இங்க இருந்து. கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் ஆகும். காலைல 7 மணிக்கு கிளம்பி நைட்டு 10, 11 மணிக்கு தான் போய் ரீச் ஆகணும். போற வழியில டயர் வெடிக்கல, டயர் கிழிஞ்சே வச்சு, பேக் டயரு கிழிஞ்சு, அப்புறம் அந்த டயரை புதுசா சேஞ்ச் பண்ணி போறதுக்குள்ள நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. பின்னாடி உட்காந்து தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். என்ன பண்றான்னு வர தெரியல. பகல் டைம்ல அப்புறம் அவனை ஓட்ட விட்டுறலாம். நைட் டைம்ல எனக்கு நானே ஓட்டினாதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், பயம் இல்லாம. யாருக்கா இருந்தாலும் அப்படிதான். இப்ப நம்ம பைக்குன்றதுனால நான் சொல்லல. இப்ப என்ன இருந்தாலும் நம்ம ஓட்டினா நமக்கு ஒரு ஓகே, நம்ம கரெக்டா தான் போறோம். பின்னாடி உள்ளவன் ஓட்ட விட்டு, பின்னாடி உள்ளவன் இல்ல, பில்லியன் ரேட்டர் ஓட்ட விட்டு நம்ம பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேசாம பரவாயில்ல, நம்மளே ஓட்டிட்டு போயிடலாம் பயம் இல்லாம. வரைக்கும் ஒரு 71 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். ஒரு 28 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் திண்டுக்கல். திண்டுக்கல் 26 கிலோமீட்டர்ஸ் தான் அங்க போட்டிருக்கு மைல் ஸ்டோன்ல. ஓகே, அதான் பாருங்க, ரூல்ஸ் மாதிரி பேரிகார்டா வச்சிருக்கானுங்க எல்லா சைடும். சரிங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்றேன். தேங்க்யூ. முடியலங்க,
கைக்கெல்லாம் வேற மரத்து போச்சு நல்லா. எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு டீ இல்லைன்னா காஃபி தாங்க குடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல காஃபி குடிச்சாலும் தூக்கம் வராது. இங்கேருந்து கொடைக்கானல் 102 கிலோமீட்டர். நம்ம கொடைக்கானலே 102 கிலோமீட்டர் தானா? இது வேற ஆஃப் ஆகிக்குது, ரெக்கார்ட் ஆதான் நான் வேற தெரிலங்க நமக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் லாக் பண்றோமா, அதனால எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை. இந்த ஹெல்மெட் வேற கேமராவோட வெயிட்டுக்கு முன்னாடி இறங்கிக்குது. என்ன அது, எந்த ஊருக்கு போதுன்னே தெரிலங்க அந்த பஸ். வீட்டுல இருந்து பைக் எடுத்து 100 கிலோமீட்டர்ஸ், இன்னும் ஒரு 400 மீட்டர்ல 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண போறோம். அங்க போய் பார்த்துட்டு எவ்வளவு நேரத்துல வந்திருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். 400 கிலோமீட்டர்ஸ. என் ஃப்ரெண்டு டீ கேட்டு டயர்டாகி தூங்கிட்டான். ஏதாச்சும் ஒரு டீ கடையா பார்த்து நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி ஒரு டீயை குடிச்சிட்டு, இங்கப்பா டீ கடை, அங்க ஏதோ லைட் தெரியுது கஜ கஜன்ட்டு. சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. செம்மையா இருக்குங்க வியூ. இங்க இருந்து பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. இருந்து ராமேஸ்வரம் போட்டிருக்கு. ரூட் ஏதோ மாறி வந்துட்டோமான்னு தெரியலைங்களேங்க. ஏதோ சிறப்பா சம்பவம் பண்ணிட்டேன்னு மட்டும் தெரியுது. ஏதோ நெக்ஸ்ட் பாலம் ஏறுது. திண்டுக்கல், மதுரை, கொடைக்கானல் ரைட்ல போட்டிருக்கு. ஒரு டீ கடை வருங்க, எப்போதான் அந்த டீ கடையில தான் டீ குடிப்போம். இங்க இருந்து போனா அந்த டீ கடையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அது டீ கடையா இருக்கு, ஆனா அது மத்தள கூட்டு கிட்ட இருக்கு.